இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் நல்ல ஸ்கொயரான சைட்டில் 4 சென்ட்டில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங்லேயே கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு தாங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டியூவல் கலர் பெயிண்ட் அடித்து அதில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி நல்லா டார்க் லைட் அப்படிங்கிற காம்பினேஷன்ஸில் கண்ணுக்கு மைல்டான கலர் அடிச்சிருக்காங்க. கார் பார்க்கிங் நல்ல பெரிய செடான் நிறுத்துகிற மாதிரி பெரிய கார் பார்க்கிங் கொடுத்து அதுக்கு நல்ல ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்து சுற்றி வர டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்குங்க. கோயம்புத்தூர் RS புலம் பக்கத்தில். முன்னாடி பார்த்திங்கன்னா பார்க்குக்கு சின்னதாக ஒரு போர்ஷன்ஸ் கொடுத்து ஃப்ரண்ட்டு வீட்டில் போகும்போது 2 படி ஏறி ஒரு சின்ன ஃபோயர் டைப்பில் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெவியான டோர் கொடுத்து உள்ளே போகும்போது 16க்கு 20 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வால் ஸ்டெப்ஸுக்கு கீழே நம்மளுக்கு டிவி யூனிட் பண்ணி கொடுத்து அதுக்கு டார்க் ப்ரௌன் லைட் அப்படிங்கிற லைட் ஒயிட் கலர் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வுட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டில். ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் நல்ல ஸ்கொயரான சைட்டில் 4 சென்ட்டில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங்லேயே கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு தாங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டியூவல் கலர் பெயிண்ட் அடித்து அதில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி நல்லா டார்க் லைட் அப்படிங்கிற காம்பினேஷன்ஸில் கண்ணுக்கு மைல்டான கலர் அடிச்சிருக்காங்க. கார் பார்க்கிங் நல்ல பெரிய செடான் நிறுத்துகிற மாதிரி பெரிய கார் பார்க்கிங் கொடுத்து அதுக்கு நல்ல ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்து சுற்றி வர டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்குங்க. கோயம்புத்தூர் RS புலம் பக்கத்தில். முன்னாடி பார்த்திங்கன்னா பார்க்குக்கு சின்னதாக ஒரு போர்ஷன்ஸ் கொடுத்து ஃப்ரண்ட்டு வீட்டில் போகும்போது 2 படி ஏறி ஒரு சின்ன ஃபோயர் டைப்பில் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெவியான டோர் கொடுத்து உள்ளே போகும்போது 16க்கு 20 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வால் ஸ்டெப்ஸுக்கு கீழே நம்மளுக்கு டிவி யூனிட் பண்ணி கொடுத்து அதுக்கு டார்க் ப்ரௌன் லைட் அப்படிங்கிற லைட் ஒயிட் கலர் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வுட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டில். அது போக சைடு வால் ஃபுல்லும் வீட்டில் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் டார்க் கலரில் ஒன் சைடு வாலுக்கும் பாக்கி இருக்கிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஐவரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீம் எல்லோ அப்படிங்கிற பேஸ் பண்ணி நம்மளுக்கு அடிச்சிருக்காங்க. கீழே 2க்கு 4 அப்படிங்கிற வெர்டிஃபை டைல்ஸ் உங்களுக்கு டர்க்கி பேட்டர்னில் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா பெரிய கிச்சன் வித் டைனிங்க. 14க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் வித் டைனிங்கில் தனியாக பூஜாவுக்கு ஒரு தனி செப்பரேட் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்கு நம்மளுக்கு வுட்லேயே நம்மளுக்கு இன்டீரியர் நம்மளுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு டைல்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் பேட்டர்னில் அமைச்சு கொடுத்துருப்பாங்க டியூவல் டோனில். கீழே பார்த்திங்கன்னா எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு அதுக்கு கீழே கட்லரிஸ் வைக்கிறதுக்கும் ஸ்டோரேஜுக்கும் நம்மளுக்கு மாடலர் கிச்சன் அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அது போக நம்மளுக்கு புலக்கடை அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அவுட் சைடில் ஒரு டோர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டோர்லேருந்து போனால் ஒரு 2 அடி இருக்கும். நம்மளுக்கு நல்லா வாட்டர் ப்யூரிஃபை இருக்கும். வாஷ் பேசினுக்கும் நல்லா அற்புதமாக இடம் கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட்டோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வாங்க, கீழே தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. இதுலேயும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஒன் சைடு வால்லையும் இன்னொரு சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டு ஒர்க் பார்த்திங்கன்னா டியூவல் பேட்டர்னில் இருக்கும். ஒரு ரூமில் பார்த்த மாதிரி டிசைன்ஸ் இன்னொரு ரூமில் இருக்காது. ஸ்டடி டேபிள், ஸ்டோரேஜு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு தெளிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்து அதுக்கு எம்எஸ்ஸில் நல்லா ஹெவியான கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 10க்கு 5 அப்படிங்கிற அளவில் காமன் டாய்லெட் கொடுத்து அதுலேயும் பார்த்திங்கன்னா டியூவல் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு டார்க் லைட் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்து நல்லா கிராண்டாக லக்ஸூரியஸாக பண்ணியிருக்காங்க. பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வந்துடும். ஹாலில் இருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது கிரானைட்ஸில் ஸ்டெப்ஸ் வச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில்ஸ் கொடுத்து ஹெட்ரூமில் ஃபுல்லுமே உங்களுக்கு
கோல்டன் ப்ரௌன் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஹெட்ரூமுக்கு நல்லா நேச்சுரல் வெளிச்சம் வர மாதிரி ஒரு பெரிய ஜன்னல் வந்து வெர்டிக்கல் பேட்டர்னில் வச்சுருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹால் வந்து நம்மளுக்கு பெட்ரூம் 2ம் பால்கனி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஹாலில் வந்து ஒன் சைடு வாலில் ஃபுல்லும் உங்களுக்கு டிவி யூனிட் நம்மளுக்கு உட்டனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே போகிறக்கு ஆர்சிலேயே ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போங்க. 16க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் பெட்ரூம்லையும் நம்மளுக்கு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. ஸ்டடி யூனிட்டு உட்டனில் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உட்டனில் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் பேட்டர்னில் கீழே பார்த்தது ஜிக்ஸாக்கில் இருக்கும். இங்கே பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் உங்களுக்கு இருக்கும். அது போக ஸ்கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட நல்ல அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கேட்டயர் கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 24/7 செக்யூரிட்டி, க்ளப் ஹவுஸு, பார்ட்டி ஹவுஸஸ், சிசிடிவி, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா, பவர் பேக்கப்பு, வாட்டர் பேசிஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாங்க. பாருங்கள், இது அட்டாச்சு டாய்லெட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல வென்டிலேஷன் கொடுத்து ஆர்ஓ வைக்கிறக்கும் வாட்டர் ஹீட்டர் வைக்கிறக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க, நல்ல தேர்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடியது. பெட்ரூமில் உங்களுக்கு எல் டைப்பில் ஜன்னல் வச்சுருக்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள், இதுலேயும் வுட் ஒர்க்ஸ் வந்து நல்லா டாலாக கொடுத்துருக்காங்க. கீழேருந்து லேப்ட் வரைக்கும் ஒரே மாதிரி கொடுத்து டியூவல் பேட்டர்னில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் போர்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கும் ஹாலுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற இடையில ட்ரெஸ்ஸிங் போர்ஷன், அதுலேயும் கபோர்டு ஒர்க்ஸ் பண்ணி அற்புதமாக தெளிவாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. பேஸ் கேபினட்டோட அட்டாச்சு டாய்லெட் இருக்குது உங்களுக்கு. அட்டாச்சு டாய்லெட்டில் இதுலேயே உங்களுக்கு ட்ரை பெட்டு தனியாக ஒரு பெரிய போர்ஷனாக 8க்கு 5.5 அப்படிங்கிற அளவில் பெருசாக இருக்குது. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் பக்கத்தில் ஆர்எஸ்புரத்துலேருந்து வேடப்பட்டி ரோட்டில் ஒரு கெட்டையர் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்குங்க. இதில் 3 BHK 4 சென்ட்லேருந்து 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் பிரிக்ஸ், கான்கிரீட், ஃப்ளையர்ஸ் அப்படிங்கிற மாதிரி 3 பேட்டர்னில் கட்டியிருக்காங்க. பெரிய கவர்டு பால்கனிங்க. அதில் டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ் நல்லா டார்க் கலரில் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே போகிறக்கு ஸ்டெப்ஸ் போகிறக்கு ஆர்சிலேயே கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ்க்கு. இந்த வீடு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி கோயமுத்தூர் ஆர்எஸ்புரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. ஐமை ஹோமின் நன்றி. நம்மளுடைய கனவு மெய்ப்படும்.